ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து செவப்பரிசி வச்சு நம்ம அடை தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த செவப்பரிசி பார்த்திங்கன்னா வந்து சாதாரண அரிசியோட ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. ஏன்னா இதுக்கு மேலே உள்ள ஹஸ்க் வந்து இதில் எடுக்காமல் இருக்கும். அதனால இந்த அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். நம்ம சாதாரண அரிசியை வச்சு செய்கிற எல்லா டிஃபன் ஐட்டமும் நம்ம இந்த அரிசி வச்சும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம அதை வச்சு அடை தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு அன்பாலிஷ் ரைஸான சிவப்பு அரிசியை வச்சு தான் ஒரு அடை செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சிவப்பு அரிசியில் வந்து நீங்கள் புட்டு, இடியாப்பம், கொழக்கட்டை எல்லாமே செய்யலாம். நம்ம எப்பயுமே அடை வந்து பாலிஷ் ரைஸில் தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக அன்பாலிஷ்டு சிவப்பு அரிசியை வச்சு தான் அடை செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம வந்து சிவப்பரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து 3/4 கப்பு, துவரம்பருப்பு வந்து 1/2 கப்பு, உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிவப்பரிசியை வந்து நல்லா கழுவிக்கணும். இதை வந்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 4 மணி நேரமாவது சிவப்பரிசியை நம்ம ஊற வைக்கணும். அடுத்து பருப்பு வகைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கழுவிக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த பருப்பு வகைகளையும் நம்ம வந்து ஊற வைக்கணும். இதுக்கு வந்து 4 மணி நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இது ஊற வைக்கும்போது ஒரு 8 வரமிளகாவையும் சேர்த்து நீங்கள் வச்சு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி வந்து உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி பருப்பு வகைகளும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிவப்பரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சிவப்பரிசி வந்து அரைச்ச பிறகு லைட்டாக விழுவிழுப்பாக தான் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி நீங்கள் அதை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பருப்பு வகைகளையும் அந்த வரமிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு வகையை லைட்டாக நீங்கள் வந்து கொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். ஆனால் அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடைக்கு வந்து நம்ம மாவு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடை ஊற்றினா நல்லாயிருக்கும். உடனடியாக ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். அடை தோசை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கல் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே நீங்கள் அதை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடை தோசை வந்து நல்லா போட்டுக்கோங்க. சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஆக்கிக்கோங்க. இந்த அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போடுங்க.
இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் சைடுக்கு திருப்பிக்கலாம். நம்ம திருப்பி போட்டுட்டோம். நம்மளோட சிவப்பரிசி அடை தோசை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் இது. ரொம்ப சிம்பிளும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.